வீடான வீட்டுல ஒரு 10 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியுதா? எல்லடிய ரெண்டும் சேர்ந்துகிட்டு நொய்யி நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே கிடக்குங்க. எனக்கு தூக்கமே போயிருச்சு. கொஞ்ச நாளா எனக்கு சரியாவே தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மாடி சத்தான பொருளா சாப்பிடணும். நீ எங்க சாப்பிடுற? குறுச்சுட்டே சாப்பிட்டுக்கிட்டு கிடக்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் சாப்பிட்டா தான் நல்ல தூக்கம் வரும். நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். சாப்பிடுமா? சரி தே. அப்படியே பேரிச்சம்பழம் மறந்துடாதீங்க. சரிமா. இன்னும் கொஞ்ச நேரம் வேணா தூங்குமா. நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்துச்சா? அப்படிலாம் இல்ல தே. எனக்கு இப்ப காபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் எந்திரிச்சேன். ஓ அப்படியாம்மா. காலையிலே எந்திரிச்சு காபி சுட சுட போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன். போய் குடிமா. இங்க என்ன நடக்குது? இவ்வளவு நேரம் மருமகளை இம்புட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க முனியம்மா. மருமகளை பார்க்கவும் அப்படியே நடிக்குது. அம்மாடி போய் காபியை குடிமா. குடிச்சிட்டு பசிச்சுச்சுனா உனக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். தொட்டுக்க கார சட்னியும் வச்சிருக்கேம்மா. போய் சாப்பிடு. அத்தே, கார சட்னி அரைச்சிங்க. எனக்கு இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு என்ன மருமகளே, செத்த நேரம் காபியை குடிச்சிட்டு இரு. அதுக்குள்ளே உனக்கு தேங்காய் சட்னி அரைச்சு தந்துறேன். வேணாத்தே, நீங்க இவ்வளவு வேலை பாத்திருக்கீங்க. நானே தேங்காய் சட்னி அரைச்சுக்கிறேன். அம்மாடி இதுல என்னமா இருக்கு? உங்க அம்மாவா இருந்தா தேங்காய் சட்னி அரைச்சு தர மாட்டாங்களா? நீ என் மகன் மாதிரிதாம்மா. நான் அரைச்சு தரேன். நீ போய் காபியை குடி. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மாமியாரும் மருமகள பாசமலையே பொழியறாங்க. சரி தே, நான் போய் காப்பியை குடிக்க போறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க தே. சரிம்மா. என்ன சொல்ல தாயி இந்த கொணட்டுற? இவ்வளவு நேரம் உன் மருமகளை பத்தி என்கிட்ட இவ்வளவு குறை சொல்லிட்டு உன் மருமகளை கண்டவனா நடிப்பா நடிக்கிற? எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி ஒரு மருமகளை கல்யாணம் முடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து இப்படி நடிப்பா நடிச்சுக்கிட்டு கிடக்கு. என் மையம் மட்டும் ஒழுங்கா இருந்தா இப்படிலாம் நடக்குமா? உன்கிட்ட அவளை பத்தி குறைய சொல்லிட்டு அவட்ட சிரிச்சு பேசணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா? எல்லாம் இந்த வயிறுக்காக, ஒரு ஜன் வயிறுக்காக இவ்வளவு நடிக்க வேண்டியது கிடக்கு. இம்புட்டு நேரமா உன் மருமகளை பத்தி எம்புட்டு குறை சொன்ன. உன் மருமக தூங்கிக்கிட்டே கிடக்குறா. ஒரு வேளை பார்க்க மாட்டா. சமையல நான் தான் பாக்குறேன். இவளுக்கு ஏன் தான் கல்யாணம் முடிச்சேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு உன் மருமகளை கண்டவனா நடிக்கிற? எல்லாம் என் தலை எழுத்துன்னு சொல்லிட்டேல்ல செல்ல தாயி. நான் வாங்கிட்டு வந்த வர்றேன். அவளை ஏதாச்சும் எதிர்த்து பேசுறா எனக்கு பேதி மாத்திரை கலக்கி வச்சு புடுவான். அப்புறம் கக்கூஸ்லவே இருக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு ஒரு வார்த்தை திட்டி புட்டனா என் மையத்தை சொல்லி கொடுத்துவாடி. அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு பிச்சரே எடுக்கணும். இப்பயும் சொல்றேனே, வீட்டு வேலை அனைத்தும் நான் தான் பாக்குறேன். என் மருமக ஒரு வேலை பார்க்க மாட்டா. இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நாக்க புடுனாக்க அவளை நாலு கிளி கிழிச்சா வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அட கிழட்டு நாயே, இவ்வளவு நேரம் சூடா காப்பி போட்டு வச்சிருக்கேன். இட்லிய பூ மாதிரி அவிச்சு வச்சிருக்கேன். கார சட்னி வச்சிருக்கேன். அப்படி இப்படின்னு பாசமலைய பொழிஞ்சிச்சு. எல்லாம் நடிப்பா. எத்தே அம்மாடி மருமகளே, காப்பியை குடிச்சினா இட்லியை வச்சு சாப்பிடுமா. சும்மா சும்மா எத்தேன்னு கத்திக்கிட்டே கிடக்க. என் மனசுல உள்ளதெல்லாம் இந்த செல்ல கையிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கேன். நிம்மதியா புலம்ப கூட விட மாட்டியா? என்னது புலம்பி தள்ள போறீங்களா? இவ்வளவு நேரம் என்னைய பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு. அது மருமகளே உன்னைய பத்தி பேசலாமா? எத்தே, பொய் சொல்லாதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசினதை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஐயோ எல்லாத்தையும் கேட்டு புட்டாளா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ல தாயி. நான் பாட்டுக்கு சேவனேன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தேன். இந்த செல்ல தாயி கேக்குதுன்னு சொல்லிட்டு மனசுல உலக போற உலக தள்ளி புட்டானே. மகளே அது நிறுத்துங்க. உங்க மயம் வரட்டும், அப்புறமாட்டி பேசிக்கிறேன். என்னைய பத்தி இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க? ஏமா ஏன் இப்படி கோவப்படுற? நீ ஒழுங்கா வீட்டு வேலையை செஞ்சா ஏன் எல்லாத்தையும் சொல்ல போறா? ஏய் பஞ்சு முட்டாய் தலை கிளடி, வாயை மூடிக்கிட்டு இரு. இப்படியே வீடுக்கு வந்து புறணி பேசி வீட்டுல உள்ளவங்க நிம்மதி புறம் கெடுத்துருங்க. இதனாலதான் உங்க மருமக உங்களுக்கு சரியா சோற போட மாட்டேங்குது, உங்களை மதிக்க மாட்டேங்குது. இங்க பாருடி, மரியாதையா பேசு. என் மருமகளை நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா உன் மாமியாருக்கு சோத்த போடு. என் மாமியாருக்கு சோத்த போடாம விஷத்தைய போட்டுக்கிட்டு கிடைக்கேன். இல்ல நீங்க போடுறீங்களா? மருமகளே வாயை மூடுங்க. மருமகளே குருமகளேன்னு என்னைய கண்டுட்டு நடிக்க வேண்டியது. மித்த ஆள்கிட்ட போற குறையா சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியது. ஆத்தாடி, இந்த முனியம்மா சொல்லும்போது கூட நான் நம்பல. இவ இந்த போடு போடுறாளே, இவட்டலாம் இருந்து கஞ்சி குடிக்கிறது ரொம்ப சிரமம்.
இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதியே. காலங்காத்தாலே வந்து மாமியார் மருமகளுக்கு சண்டையை மூட்டி சண்டை போட வச்சாச்சுல. போங்க, போய் உங்க வீட்டுல அடுத்த வேலையை போய் பாருங்க. அடியே, எனக்கு என்னமோ வீட்டுக்கு போய் மாமியார் மருமகளுக்கு சண்டை போட வைக்கிறதே எனக்கு வேற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க. போடி நெட்ட மாடு. யார பார்த்து நெட்ட மாடுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கியே?